பிரேசிலால் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக. இந்த வெள்ளிக்கிழமை காலையிலேயே உங்களை சந்திப்பதிலும் இந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் அடைந்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. கவனிங்க, தேவ சித்தத்தை செய்கிற தேவ மனிதன், தேவ திட்டத்தை புரிந்து கொள்கிற தேவ மனிதன், தேவ திட்டத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கிற தேவ மனிதன், அவனுக்கு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதைத்தான். எந்த தேசத்திலே? அவன் இருக்கிற தேசத்திலே கொடிய பஞ்சம் வந்துவிட்டது. பயங்கரமான பஞ்சம். எல்லா நல்ல மழை இல்லை, நல்ல தானியம் வரல. ஆனால் ஈசாக்கு அந்த தேசத்திலே அந்த பஞ்ச காலத்திலே விதைத்தான். கர்த்தர் அவனுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். அல்லேலூயா. நாம் கஷ்டப்படும் பொழுது, நெருக்கப்படும் பொழுது, உபத்திரவப்படும் பொழுது, தேவைகள் அதிகமாக இருக்கும் பொழுது கர்த்தருக்காக நம்முடைய தசம பாகங்களை, காணிக்கைகளை உண்மையாய் விதைக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மளை 100 மடங்கு அல்ல 1000 மடங்கு நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆகவே நெருக்கமாக இருக்கிற நேரத்தில் தான் விதைக்கணும். அப்போதான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, எங்களோடு என்னோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.